இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 3 இடங்களில் தேவனுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9, 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் இந்த உலகத்தில் நமக்காக அவர் வந்து பலியானார். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9, 10வது வசனத்தை பார்ப்போம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். 2வதை நிலைநிறுத்த 1வதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2 வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், 2வதை நிலைநிறுத்த அவர் 1வதை நீக்கி போடுகிறார். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வந்தது நம்முடைய பாவங்களுக்காக, எல்லாருடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்து மரித்து உயிர் தெழுந்தார். அதனால தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதை நிலைநிறுத்த 1வதை நீக்கப்படுகிறார். நியாயப்பிரமாண காலத்தில் வருஷந்தோறும் போய் ஆசாரியர் பலியிடுவாங்க பாவங்களுக்காக. ஆனால் அதை நீக்கி போடுறதுக்காக தேவன் இப்பொழுது நமக்காக இந்த உலகத்தில் வந்து அவரே தன்னுடைய சொந்த சரீரத்தை அவர் பலியாக ஒப்பு கொடுத்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது எவ்வளவு சமீபமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்ல வேண்டும். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் காரியங்கள் தேவனுடைய வார்த்தையின் சொல்லப்பட்ட பிரகாரமாக நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நம்ம தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். அடுத்ததாக 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறார், தாமதம் பண்ணார். நாம் அதனால் நம்ம விசுவாசத்தில் நம்ம வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானாகில் அவனிடத்துல என் ஆத்துமா பிரியமாக இராது. அதனால் நம்ம பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு ஆத்துமா ஈடேற நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த வசனத்தின்படியாக நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. ஏன்னா இந்த எபிரேயரில் பார்க்குறோம், இந்த பின்வாங்கி போவதை குறித்து இதற்கு முன்பதாக 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்தில். இப்போ இந்த 10ஆம் அதிகாரத்துலேயும் பின்வாங்கி போகக்கூடாது, விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும், ஆத்மா ஈடேற நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் எவ்வளவுக்கு அளவாக நம்ம விசுவாசத்தில் வளர வேண்டுமோ அவ்வளவுக்கு அளவாக நம்ம விசுவாசத்தில் வளரும்போது தேவனுடைய வருகையில் நம்ம காணப்படுவோம். இந்த வசனத்தின்படியாக தெய்வம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.